मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। बनी 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 காப்பாத்துங்க, ஜோர்தார் குள்ள ஆவி இருக்கு. எழுந்துரு எழுந்துரு. காலையில தான்ப்பா எழுந்துக்கணும். அடடா, ஜோர்தார் குள்ள ஆத்மா இருக்கு. எந்த ஒரு பொருள் உண்மையா இருக்கோ அதுக்குள்ள நிச்சயம் ஆத்மா இருக்கும். அதனாலதான் அது உயிரோட இருக்கு. அதாவது மாம்பழம்னா அதுக்குள்ள கொட்டை இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? அறிவு கொழுந்து, ஜோர்தாருக்குள்ள வேற ஒரு ஆத்மா இருக்கு. அது கையில மெழுகுவத்தி வச்சுட்டு போயிட்டு இருக்கு. என்ன? வாங்க போய் பார்க்கலாம். நீங்கெல்லாம் வந்துட்டீங்களா? கிட்டத்தட்ட 200 வருஷமா உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். பனி, உனக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இது மெழுகுபத்தி இல்ல, லேந்தர் விளக்கு. அடே டாங்கி, லைட் யாரா பார்க்க சொன்னாங்க? ஆத்மாவை பாரு. வெறும் ஆத்மா இல்ல, தாகத்தோட அலையிற ஆத்மா. 200 வருஷமா நான் தாகத்தோட அலைஞ்சுகிட்டு இருக்கேன். கனக்பூரை சேர்ந்த கனக் சிங்கோட ஆத்மா தானா. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. நான் தாகத்தோட இருக்கேன், தாகத்தோட இருக்கேன். தண்ணிய குடி, ஐஸ் வாட்டர் தரட்டுமா? எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும். ஜோர்தாருக்குள்ள யாரோ கனக் சிங்கோட ஆத்மா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? வாங்க போய் ஜோர்தார சமாளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உயிரையும் கொடுத்தாகணும் பாக்க. இவனுக்கு நிச்சயம் கொடுக்கணும் போல இருக்கு. அநேகமா இன்னைக்கு நடக்கும் போல இருக்கு. ஜோர்தார், நீ எங்க இருக்க? நண்பா, ஜோர்தார் எங்க இருக்கு? ஜோர்தார், ஜோர்தார் எங்க இருக்க? இதான் இருக்கான். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். அடிக்க போறேன், உதைக்க போறேன், எலும்ப நொறுக்க போறேன், உடம்ப கிழிக்க போறேன். பாதி ராத்திரில மாடியில உங்களுக்கு என்ன வேலை? இந்த ஜோர்தார் எதுக்காக புரியாத மாதிரி பேசுறான்? நீங்க புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவரு, அற்புதமானவரு. தேங்க்யூ. நீங்க அப்படித்தான் நினைச்சுக்கிறீங்க, ஆனா எப்பவும் அப்படி கிடையாது. அட பார்த்தா தெரியல, ஜோர்தாருக்குள்ள ஆத்மா நுழைஞ்சிருக்கு. பொம்பளை ஆத்மாவா? ஆனா நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட ஆத்மா தானே கிட்ட இருந்தது. ஆத்மாக்களுக்கு மல்டிப்ளேஸ் ஆயிட்டான் போல இந்த ஜோர்தார். ஆனா அவனுக்குள்ள நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. ஆனா இது பஞ்சாபி ஆத்மா. நான் வேணும்னா அதுகிட்ட பேசி பாக்குறேன். பல்லே பல்லே, பல்லே பல்லே. இவங்கிட்ட பேச போனா என் ஆத்மா என்ன விட்டு போயிடும் போல இருக்கு. இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆத்மா இருக்கு. இங்க வாங்க, உங்க பயங்கர கதவை முதல்ல மூடுங்க. ஆத்மா கித்மாலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஜோர்தார் களிமண்ணுங்கிற மூளையில ஏதோ ஒரு கேரக்டர் உருவாயிடுச்சு. இவனை கிளினிக்கு கொண்டு வாங்க, இவனுக்கு வைத்தியம் பார்ப்போம். அடிப்பேன், உதைப்பேன், எலும்பு நொறுக்குவேன். இவனை கிளினிக்கு கூட்டு வாங்க. இங்க பாரு ஜோர்தார், இப்ப நான் கேட்க போற கேள்விகளுக்கெல்லாம் அதுக்கான பதில நீ சொல்லிதான் ஆகணும். யார் நீ? நான் தான் அஞ்சலிகா. நானே தான் அஞ்சலிகா. அப்படியா? அப்ப நீ அஞ்சலிகாவா?
ஏய், இந்த பைல்வான் முக்கா சிங் உனக்கு பொம்பளை மாதிரி தெரியுதா? உன்னை பறந்து வந்து அடிப்பேன். ஏய், நான் ஒரு பைல்வான். அட டான்சர்ல இருந்து பைல்வானா? பைல்வானுடைய ஆத்மா ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கு? ஆத்மா பைல்வானோடதா இருந்தாலும் உடம்பு ஜோர்தாரோடது தானே. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா நீ பைல்வானா? நான் தோட்டக்காரன் ஐயா. பைல்வான்ல இருந்து தோட்டக்காரனா? 200 வருஷமா இந்த மாளிகைய நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தோட்டக்காரனுக்கு நடுவுல இந்த காவல்காரன் எங்க இருந்து வந்தான்? ஏய், யாரா தோட்டக்காரன்? நீ தானே தோட்டக்காரன்னு சொன்ன. நான் தான் பைல்வான், பறந்து வந்து அடிப்பேன். அப்போ நீ பைல்வானா? நான் தான் டான்சர். தோட்டக்காரங்கள இருந்து மறுபடியும் டான்சரா? பைல்வான். என்ன இவன் திரும்பவும் பைல்வானா மாறிட்டான்? கன்ஃபியூசர் சைடுல வை. ஆத்மாவை ஹைட் பண்ணு. முதல்ல டிசைட் பண்ணு நீ யாருன்னு. நீனே அஞ்சோலிக்கா. 200 வருஷமா எங்கதான் இருக்க? டான்சர். நான் தான் பைல்வான் முக்கு சிங். ஆமா, சொல்லிவிட்டேன். பைல்வானா? என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவனை புரிஞ்சுக்கிறதுல என்னன்னு எனக்கு புரியலையே. என் மூளையே மந்தமாயிடுச்சு. ரோஜாப்பு குல்கந்தா மாறிடுச்சு. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லன்னா நிச்சயம் அந்த ஈஸ்வரரே உதவி செய்வாரு. அந்த ஈஸ்வர் இல்ல, ஈஸ்வர் பிரசாத். அவரு சைக்காலஜிக் ப்ரொஃபசர், கோஸ்ட் பஸ்டரும் கூட. இவனை அங்க கூட்டிட்டு போலாம். ஏன்பா இந்த ஆளே பாக்குறதுக்கு ஆத்மா மாதிரி தான் சுத்துறாரு. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கு? எங்க எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்கு. ஆனா ஜோர்தார்க்குள்ள நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. எல்லாமே ஓடிடும். ஏன் அலைஞ்சுகிட்டு இருக்க ஆத்மாவே? இங்க பாரு. பாத்தீங்களா இந்த பவித்திரமான தண்ணீரை பார்த்த உடனே எப்படி கத்துதுன்னு? இது ஒருவேளை தாக ஆத்மாவா இருக்குமோ? இதோட வயித்துல ஆத்மா இருக்கு. நான் ஒரு தங்க வியாபாரி. அச்சோ, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆத்மாவா இருக்கு. இல்லன்னா உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் உனக்கு காக்கா பிரியாணி வாங்கி தரேன். என் விருப்பத்துக்கு உன்னை ஆட வைப்பேன். பாட்டில்ல புடிச்சு உன்னை ஷோகேஸ்ல ஷோக்கு வைப்பேன். அப்புறம் இதுக்கிட்டே கேப்ப இங்க எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. நான் உன்னை அடிப்பேன். அடிச்சு சுக்கு நூறா உடைப்பேன். அப்புறம் ஆடுவேன் நான் ஒரு ஆட்டம். ஜோர்தார், உனக்கு என்னதான் ஆச்சு? நான் தான் பைல்வான் முக்கா சிங். இங்க பாருங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. நீங்க ஒரு பைல்வான், இறக்கம் உள்ளவரு. தயவு செஞ்சு எங்க நண்பனை நீங்க விட்டுடுங்க. விட முடியாது, இங்கிருந்து போயிடுங்க. அட எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவ? நீ என் ஃப்ரெண்ட ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்ட. உன்னை அடிச்சு நான் வெளியே வர வைப்பேன். என் நண்பனை விடு, என் நண்பனை விட்டுடு, விடு. என் நண்பனை விட்டு போயிடு, போ. அட டாங்கி, என்ன இல்ல, என் நண்பன் ஜோர்தாரை விட்டு போயிடு. நான் ஜோர்தார் தான். ஆத்மாக்கள் என்னை விட்டு ஓடிடுச்சு. என்ன விடு அடி. அதை எப்படி நான் நம்புறது? உன்னை விட்டு போறத நான் பார்க்கலையே. அட இல்ல, எந்த ஆத்மாவும் கிடையாது.
நான் சும்மா டிராமா பண்ணேன். டிராமாவா? நண்பர்களே, இப்ப நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப இக்னோர் பண்றதா நினைச்சேன். என் மேல உங்களுக்கு எல்லாம் அன்பே இல்லைன்னு நினைச்சிட்டேன். நான் ஹனிய சமோசா வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் செஞ்ச பாஸ்தாவை பப்பட் சாப்பிடல. அப்புறம் அன்னைக்கு நீயும் இன்டர்நெட்ல சென்னா மசாலா செய்யறது எப்படிங்கிற ரெசிபியை எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்ட. அதனால நாங்க உன்னை இக்னோர் பண்றதா நினைச்சிட்டியா? அதுக்காக இப்படி இல்லாம டிராமா பண்றது? ஆமா, அது நான் வந்து செக் பண்ணேன். அதாவது எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. என்ன குணப்படுத்த நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க. நீங்க என்ன விட்டு போகல. நீங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச நல்ல நண்பர்கள். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை செக் பண்ணியா இல்ல எங்க உயிரை எடுக்கணும்னு நினைச்சியா? சொல்லு. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்னொரு ரூபத்தை நீ பார்க்க போற. அவனை விடாதீங்க. வேண்டாம். சரி சரி அடிச்சுக்கங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேம்மா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல நண்பர்கள்.